நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து நடவு வீடியோ போடலன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க. கொஞ்சம் வேலை காரணமாக போட முடியல. இப்போது நடவு நட்டு கிட்டத்தட்ட இப்போ 50 நாளைக்கு மேலே ஆயிட்டு. அதாவது கருது வர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நாங்கள் இதில் முதல்ல போட்ட உரத்தையும் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு உரம் போட்டது, அப்புறம் அடுத்தது இப்போ போட்ட உரம் வந்து நெருக்கி 52 நாள் கருது உரம். பொட்டாஸ் கிடைக்கலன்னு கருது உரம் கலந்து போட்டோம். எல்லாத்தையும் விரிவாக நாங்கள் சொல்லிடுறோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது நடவு வந்து நாங்கள் வந்து இந்த நடவு வந்து எப்போவும் ஆளுங்க வச்சு தான் நடுறது. அதாவது இந்த லேடிஸ் பொம்பளைங்களை வச்சு நடுறது. இப்போ வந்து வட இந்தியர்களை வச்சு நட்டோம். அதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து நமக்கு வந்து ஆள் சம்பளம் இவங்க அதிகம். ரெண்டாவது நம்ம லோக்கலில் சொல்கிறேன், ஆளே கிடைக்கல. 100 நாள் விலையை வந்து 150 நாளாக ஆக்கி அதுலேருந்து அது பண்ணதுலேருந்து ஆள் சம்பளமும் எக்கச்சக்கமாக இவங்களே இஷ்டத்துக்கு ஏற்றிக்கிட்டாங்க. ஆளும் கிடைக்கவே இல்லை. முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜ்லலாம் ஆரம்ப காலம், அதாவது இப்போ நான் போன ஒரு கடந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வயலில் நடவு இந்த மாதிரி வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது வேலையை நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் கேட்குறதே இல்லை. அதனால் சரி, வேறு வழி இல்லாமல் இந்த ஆளுங்க ஃப்ரீயாக இருக்காங்க. ரெண்டாவது நாற்று நம்ம அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 2 மா, அதாவது 2 மாவுக்கு ஒரு பை நாற்று விட்டால் தான் நம்ம இப்போ சாதாரணமாக நடைமுறையில் நாற்று நடலாம். இப்போ இதே இந்த வட இந்தியர்களை வச்சு நடவு நடும்போது ஒரு ஏக்கருக்கு 2 ஏக்கருக்கு ஒரு பை, எப்படி 2 மாவுக்கு ஒரு பை அவங்கள வச்சு நடும்போது 2 ஏக்கருக்கு ஒரு பையும் போது நமக்கு இதுலேயே ஒரு 4000 3000 4000 பணம் மிச்சமாயிடுது நாற்றுல. அந்த மாதிரியெல்லாம். அப்புறம் ஆள் வந்து அவங்க வந்து நட்டாங்கன்னா ஏக்கருக்கு 4500 பணம் கொடுக்குறதோட சரி, வேறு எதுவுமே கிடையாது. இந்த நம்ம அரிசி ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ கொடுக்கணும், அவ்வளோதான். அவங்களே சமைச்சிக்கிறாங்க, அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. டீ வடை எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இது பண்ணும்போது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டீ வடை, மற்றபடி மத்தியானத்துக்கு ஒரு டீ பிஸ்கட்டு, அப்புறம் காலையில் டீ வடை, அப்புறம் ஆள் சம்பளம், அப்புறம் கங்காணி காசு, அதுன்னு எக்கச்சக்கமாக போயிடுது. அப்புறம் அதை இல்லாமல் நாற்று பறித்து அதை கொண்டாந்து வயலில் வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகிடுது. இதெல்லாம் ஏகப்பட்ட செலவு ஆகிடுதுன்னு சொல்லி வட இந்தியர்களை வச்சு நட்டோம். நடவு நல்லா இருக்குது. இப்போ அதான் பாயிண்ட்டு. நடவு நல்லா தெளிவாக இது பண்ண, நல்லா காத்தோட்டமாக நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு உரம் முதல்ல நாங்கள் செஞ்சது வந்து அடியில் வந்து நடவு நடும்போதே ஜிங்க் சல்பேட் போட்டாச்சு. இந்த நட அடியிலேயே ஜிங்க் சல்பேட் போட்டாச்சு. அடி உரம் போட்டதெல்லாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அடியில் டிஏபி போட்டு தான் போட்டோம். எல்லா வேலையும் உர வேலையும் ஏறி போயிடுச்சு, அது அடுத்த விஷயம். ஜிங்க் சல்பேட்டு அடியிலே போட்டாச்சு. நடவு நட்டாச்சு. நட்டு உரத்துலேயே பொட்டாசு 15 நாளில் போடும்போதே யூரியா ஏக்கருக்கு 20 கிலோ, பொட்டாசு ஒரு 10 கிலோ, அதாவது 2200 போயிட்டு இன்னைக்கு விலை 2200 போனாலும் இப்போ கிடைக்கல. போன தடவைக்கு கிடைச்சிச்சு பொட்டாசு. இப்போது பொட்டாசு டிமாண்டு கிடைக்கல. ஸோ எங்கேயுமே கிடைக்கல. அதனால் நீங்கள் விலை கூட போனாலும் பரவாயில்ல, பொட்டாசு நம்ம கண்டிப்பாக போடணும். ஏக்கருக்கு ஒரு 10லேருந்து 20 கிலோ நம்ம போட்டணும். போன தடவை நாங்கள் அந்த மாதிரி கலந்து போட்டோம். இப்போ யூரியா விலை மட்டும் தான் ஏறாமல் இருக்குது. அதனால் யூரியாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சில பேர். யூரியாவை அதிகமாக பயன்படுத்தாதீங்க. யூரியா அதிகமாக போடும்போது எல்லா நோய்க்குமே காரணம் வந்து இலை சுட்டுப்புழு, மற்றபடி அதிகமான நோய் தாக்குதல் வந்துடும். அதனால் யூரியாவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உரத்தில் பொட்டாசு கலந்து போடுங்க. 2வது உரத்துக்கும் பொட்டாசு கலந்து போடுங்க. பொட்டாசு கிடைக்காத பட்சத்தில் இப்போ இந்த கிரீச் கோரமண்டல் கம்பெனியில் போகிறாங்க, கிரீச் ஆர்கானிக் பொட்டாசு. இது வந்து 50 கிலோ வந்து 750 தான் இருந்துச்சு. 700 750 இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். இதுவும் வந்து நல்லா மண் வளத்தை அதிகப்படுத்துது, அப்புறம் எதிர்ப்பு சக்தி உள்ளது, ஓரளவு எல்லா சத்தையும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அதை வாங்கியாந்து கலந்து போட்டுவிட்டோம். அந்த பொட்டாசு கிடைக்காததுக்காக தான் இதை கலந்து போட்டோம். மற்றபடி இடையில குருத்து பூச்சி ஏதாச்சும் நோய், இந்த மொத்தத்துக்கு வெயில் பயங்கரமான வெயில், மழையே கிடையாது எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதில் வந்து ஒரு தடவை குருத்து பூச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எஸ்பி அதை அடிச்சு விட்டோம். மற்றபடி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் தண்ணி, வேறு வழி இல்லை. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே பாய்ச்சுற மாதிரி இருந்ததுனால அது வந்து
இயற்கையாக தண்ணி தட்டுப்பாடுனால நல்லா காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தூர் அதிகமாக நல்லா வெடிச்சிருக்கு. நீங்களே பாருங்க. இதில் குறைந்தபட்சம் ஒரு 40 50 தூர் வெடிச்சு பயிர் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நம்ம ஏக்கருக்கு ஒரு 40 45 மூட்டை நெல் அறுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் மிச்சப்படும். இப்போ பண்ணுற செலவு எல்லாத்துக்குமே சேர்த்து நெல். உங்களுக்கு உங்களோட பயிர் எந்த ஸ்டேஜில் இருக்குது என்னங்கிறத சொல்லுங்கள். சில பேர் 59 நட்டிருக்கவங்கலாம் நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணி ஒரே சிகப்பாக இருக்குது, செவந்து போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து தண்ணி வந்து வெயில் ஓவராக இருக்கிறதுனால சுடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் தண்ணி குடிக்காத இடமா இருந்துச்சுன்னா எங்கள் பக்கம்னா தண்ணி இன்னைக்கு பாய்ச்சி விட்டு காலையில் போய் பார்த்தோம்னா தண்ணி இருக்காது. தண்ணி மணல் பங்கு, அதனால் தண்ணியை குடிச்சிடும். சில இடத்துல தண்ணி வடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தண்ணியை வடித்து கூட விடுங்க. நல்லா கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருந்துச்சுன்னா தான் பயிர் நல்லா கிளம்பும். இந்த செவந்து போயிருக்கிறதுக்கான இது சொல்கிறேன். அந்த மாதிரி சொன்ன அவர்கிட்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. அந்த மாதிரி சில இதுனா தண்ணி சுட்டுச்சுனாலும் பயிர் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. காலையில் 7 மணிக்கே ஆரம்பிக்கிற வெயில் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெயில் குறையவே மாட்டேங்குது. அதனால் இது பண்ண எங்கள் ஏரியாவில் தண்ணி டிமாண்டுங்கிறதுனால தண்ணி நாங்கள் பாய்ச்ச முடியல எங்களுக்கு. இப்போவும் ஆற்றுல கீத்துல தண்ணி வந்தால் தான் சமாளிக்கலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் கீழே, ரொம்ப கீழே போயிட்டு. அதனால் தண்ணி இப்போ சீக்கிரத்தில் திறந்து விடுவாங்க அப்படின்னு தான் அப்படியே 90 அடியாக போயிட்டுனா திறந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் சம்பா சாகுபடியெல்லாம் செய்ய முடியும். அதனால் சம்பா சாகுபடிக்கு நாற்று விடுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா தண்ணி வரதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுங்க. அவசரப்பட்டு நாற்று நீண்ட நாள் பயிரெல்லாம் இப்பயே நாற்று விடணும். ஆடிப்பெருக்குக்கு அப்புறம் நாற்று விட ஆரம்பிச்சிருவாங்க. நாற்று அந்த மாதிரி விட்டுட்டு மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா லெவல் வந்து இப்போ 250 அடி தாண்டி போயிடுச்சு எங்கள் ஏரியாவிலலாம். போர்வெல் லெவல்லாம் மழையும் பெய்யலை. அது எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். அப்புறம் குறுவை தொகுப்பு திட்டம் எல்லாருக்குமே வந்திருக்கும். வராதவங்க அதை போய் மறுபடியும் மறுபடியும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. வேணா தேவைப்பட்டுச்சுன்னா குருவை நட்டுருக்கவங்க கரெக்டாக ஒரிஜினலாக நீங்கள் செஞ்சீங்கன்னா தான். இப்போ முன்னாடி மாதிரிலாம் விவோ கொடுக்குறத வச்சு அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அதில் போய் நின்று அவங்க நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அவங்களும் வந்து ஏஎஸ்ஓ இந்த மாதிரி வந்து அவங்களும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. சப்சிடியில் வந்து இப்போ வந்து இந்த சணப்பு, தக்கப்பூண்டு இதெல்லாம் வந்து சப்சிடியில் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். கூடுமான வரைக்கும் உங்கள் ஏஎஸ்ஓட தொடர்புலேயே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன மானியம் வருது என்னங்கிறது எல்லாம் தெரியும். படுதா ஒன்று இதெல்லாம் ஒரு 3000 ஸ்கீமில் ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் விதை நெல்லும் 51 இந்த அடுத்த சம்பா சாகுபடிக்கான விதை நெல்லாம் ஒரு 2 3 54 54 51 இந்த மாதிரி சில நெல் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் உள்ள ஏஎஸ்ஓ தொடர்பு கொண்டு என்ன நெல் வந்திருக்கு, சம்பா சாகுபடிக்கு என்ன ஸ்கீம் இருக்குது, இந்த சப்சிடியில் என்னென்ன கொடுக்குறாங்க என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கி பயனடையுங்க. அப்புறம் இது நடவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். வேறு ஒன்றும் பெருசாக நாங்கள் இது பண்ணிக்கல. ஒரு 2 ஆரம்பத்தில் நடவு நடும்போது அடி உரம் போட்டோம். அடுத்தது முதல் 15 நாளில் ஒரு உரம், இப்போ ஒரு உரம், அவ்வளோதான். இடையில ஒரே ஒரு மருந்து. மற்றபடி உங்களோட பயிர் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்தது அறுவடை முடிஞ்சு நாங்கள் எத்தனை மூட்டை வந்துச்சு என்னங்கிறத சொல்கிறோம். ஏதாவது வீடியோவில் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.